டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களுடன் இணைந்து கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி. சிறப்பான ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்பது எத்தகைய ஒரு பயணத்தை மேற்கொண்டு எத்தகைய சிறப்புகளை பெற்றிருந்தால் மக்களுக்கு எத்தகைய நன்மையான விடயங்களை கொடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். இறைவனுடைய சிந்தனையிலேயே தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை பல கேள்விகளாக தனக்குள்ளே கேட்டு 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 அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தானே தேடி தேடி இறைவனிடத்தில் ஒன்றிணைந்த ஒருவரை பற்றி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, ரமணர் ஆசிரமத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அவருடைய புகைப்படங்கள் நிறைய இருக்கும். அப்படியே பழைய படங்களை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்துல இருக்கும் அந்த அமைதி, மனதில் இருக்கும் அந்த சாந்தி, இறைவன் மீது இருக்கும் அந்த அன்பு, இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க நீங்க இருக்கும். அந்த இடம் முழுவதும் அவருடைய அருள், அவர் இருந்து வாழ்ந்த அந்த இடத்துல அப்படியே பரவி இருக்கிறதையும் நீங்க உள்ளார்ந்து அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருச்சுழி அப்படின்ற ஒரு ஊர் மிகவும் சிறப்பான ஒரு ஊராக பார்க்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய சைவ மெய்யன்பர்கள் இருந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். சுந்தரம் ஐயரும் அதுல ஒருவர். அதே நேரத்தில் இவங்க எல்லாரும் சட்ட கல்வி பயிலாமலே ஒரு வழக்கறிஞராக செயல்படக்கூடியவங்க. அப்ப சுந்தரம் ஐயரும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரு வீடு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். என்னத்துக்கு அப்படின்னா, தல யாத்திரை போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவங்களுடைய வீட்டுல இருந்து இலைப்பாரி செல்லலாம். அதற்குரிய வசதியெல்லாம் செய்து கொடுத்ததுனால சுந்தரம் ஐயரை எல்லாருக்குமே தெரியும். அழகம்மை அப்படின்றது அவங்களுடைய அம்மாவினுடைய பேர். அப்போ 4 குழந்தைகள். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, 2வது குழந்தையாக 3 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை அவங்களுக்கு. இதுல 2வது குழந்தையாக 1879 பிறந்தவர் தான் ரமணர் அவர்கள். அவர் பிறந்த உடனே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம். அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுமா? வெங்கட ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ 5 வயதை எட்டி பிடித்த உடனே வீட்டில் ஏடு தொடங்குவாங்க இல்லையா, அவங்க அப்பாவே ஏடு தொடங்குறாங்க. ஒரு வாழை இலையில பச்சரிசி அப்படியே அவங்க போட்டு ரொம்ப அழகா அவங்களுடைய பிஞ்சு கைகளை எடுத்து அவங்க அப்பா அழகா ஏடு தொடக்கி வைக்கிறாங்க. அந்த ஏடு தொடங்கும் பொழுது ஹோம் ஹரி ஸ்ரீ கணபதியே நமக அப்படின்னு தான் முதலாவது எழுதி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்ப பள்ளிக்கு வீட்டில இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கட ராமன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். அப்போ பள்ளிக்கு போகும்பொழுது பள்ளி பாடங்களை இலகுல கிரகிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சு. எல்லா பாடமும் அவருக்கு புரிஞ்சுது. ஆனா படிப்புல அதிகமான ஒரு நாட்டம் அவருக்கு இருக்கவில்லை. அந்த சின்ன வயதுல அவருடைய சிந்தனை எல்லாம் விளையாட்டுல இருந்தது. ரொம்ப விளையாட்டு பிரியராக இருந்தார். அப்ப அதிகமாக என்ன பண்ணுவார்னா, விளையாட்டுகள்ல அதிகமா ஈடுபடுவார். அப்ப பள்ளி பாடம் அதிகமா தன்னுடைய மகனுக்கு வரலையே அப்படின்னு அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வரதானே செய்யும். அப்ப கொஞ்சம் அதட்டிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாராம், அந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாராம் அம்பாள் சிலைக்கு பின்னாடி. வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா திட்டுவாங்களோ அப்படின்ற மனசுல ஒரு பயம் இருக்கும். அதனால நல்ல திருநீர் அணிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா அவருக்கு மகனை பார்த்தா அடிக்கிறதுக்கே மனசு வராதாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்பா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மூத்த மகன் திண்டுக்கல்ல படிக்கிறாங்க. அப்போ ரமணர் அவர்களையும் அங்கேயே அனுப்பிடலாமே அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா திண்டுக்கல்லுக்கு போனவர் என்ன பண்ணார் தெரியுமா? திண்டுக்கல்லுக்கு போன பிறகு அங்க பாடசாலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாடசாலைக்கு போனாலுமே கல்வியில் அவருடைய மனம் இருக்கல. அங்க இருக்கிற பத்மகிரி மலையில தான் அவருடைய கவனம் இருந்தது. அந்த மலையில நிறைய சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் நிறைய தவம் இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய கதைகளை கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய சிந்தனை முழுவதும் அந்த பத்மகிரி மலையில தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளி முடிஞ்ச உடனே அந்த மலையினுடைய அடிவாரத்துல போய் அமர்ந்துருவாங்களாம். அங்க போய் அமர்ந்த உடனே அவருடைய மனசுல ஒரு அமைதியும் சாந்தமும் கிடைக்கிறத உணர்றாங்க. இது அடிக்கடி வளமையான ஒரு விடயமாக தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே எடுத்துட்டு வராங்க.
சித்தர்களை பற்றி தேடி தேடி அறிய ஆரம்பிக்கிறாங்க ரமணர் அவர்கள். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குறாங்க, அவர்களை இந்த பிரச்சனையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக எத்தனையோ சித்தர்கள் காடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு பல தியானங்களை செய்து அவர்கள் வெளிக்கொண்டு வரும் கருத்துக்களை ஏற்று நாங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. அதாவது முதலில் ஒருவர் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் தனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டு மெய்ஞானத்தை சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை தன்னுடைய இளம் வயதிலே அவங்க மனசுல ஏற்படுத்தி கொள்றாங்க. அப்போ ஏதோ ஒரு தேடுதல் போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு துன்பகரமான ஒரு செய்தியும் ரமணர் அவர்களை தேடி வருது. ரமணருடைய ஊரான திருச்சுடியிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அப்பா மிகுந்த உடல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகி மரணப்படுக்கையில் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அண்ணனுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு நாளாக இருக்கிறது. ஸ்ரீ ரமணர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இருவரும் சேர்ந்து அவங்களுடைய ஊருக்கு போறாங்க. போகும்பொழுது அப்பா மரணப்படுக்கையில் இறுதி தருவாயில் இருக்காங்க. தன்னுடைய மகன் வந்திருக்காங்களா அப்படின்னு கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த ரீதியிலே அவர் இறைவனடி போய் சேர்றாரு. இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு மனதுல நிறைய கேள்விகள் எழும்புகிறது. அப்பாவுடைய கடமைகளை முடிச்சிடுறாங்க. கடமைகளை முடித்த பிறகு மனதில் எழும்பும் கேள்விகளுக்கு பதில் தேடணும் இல்லையா? மனிதன் ஏன் பிறக்கின்றான்? பிறக்கும் மனிதன் ஏன் இறக்கின்றான்? இறக்கும் தருவாய் என்பது ஏன் ஏற்படுகிறது? இறக்கும் மனிதன் எங்கே செல்கின்றான்? ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள் பல கேள்விகளாக மாற்றப்படுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் பதில் தேடணும் இல்லை? அப்ப பதில் தேடணும்னா எங்க தேடுறது, எப்படி தேடுறது? நூல்களில் தேடுவதா அல்லது தனக்குள்ளே தேடுவதா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்குள் ஏற்படுகிறது. தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சித்தப்பா ஊரான மதுரையில அவரை போய் படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வீட்டில இருந்து. ஸ்ரீ ரமணன் அவர்கள் மதுரைக்கு போறாங்க. போய் பள்ளியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போயும் அவருக்கு படிப்புல அதிகமாக நாட்டம் இருக்கவில்லை. அவருடைய சிந்தனை என்பது வேற எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அப்போ அவங்க சித்தப்பா அந்த வீட்டில் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க. அப்போ வந்தோன்னு கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய பேர் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றாரு. தான் திருவண்ணாமலையிலேருந்து வாரேன் அப்படின்னு சொல்றாரு. திருவண்ணாமலையில் இருக்கும் இறைவனுடைய ஸ்தலத்தினுடைய பெருமையை அவங்க பேசுறாங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்தல புராணத்தையும் பற்றி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டவுடன் அவருடைய மனதிலே ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம், திருவண்ணாமலையில் இருக்கும் ஈஸ்வரனை சந்திக்க வேண்டும், அவருடைய பாதங்களை தரிசிக்க வேண்டும், இது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் ஏற்படுகிறது. திருவண்ணாமலையில் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க மேலோங்க படிப்புல இருக்கிற கவனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை பார்த்து ஸ்ரீ ரமணர் அவருடைய சகோதரருக்கு கோபம் வருது. அவர் அடிக்கடி தம்பியை திட்டுறது வழமையான ஒரு விடயமாக மாற்றம் பெறுகிறது. அப்போ இவர் மனசுல எப்படியாவது இந்த இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நிறைய நண்பர்களோடு ஆலயங்களுக்கு செல்லும் ஸ்ரீ ரமணர் அவர்கள் தனித்து ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. அமைதியாக இருக்க ஆரம்பிச்சாங்க. தனிமையில் இருக்க ஆரம்பிச்சாங்க. மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மனை அடிக்கடி தரிசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணா சொல்றாரு, சித்தி கிட்ட போயிட்டு 5 ரூபாய் காசு வாங்கிட்டு போங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போயிடுறாரு. 5 ரூபாய் பணத்தை சித்தி கொடுத்த உடனே ரமணர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இருந்து 3 ரூபாவை மாத்திரம் எடுத்துக்கொண்டு 2 ரூபாவை அங்கே வைத்து விட்டு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா? மதுரையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பயணிக்கணும், எப்படியாவது இறைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. புகைவண்டி நிலையத்தை அடைந்த ஸ்ரீ ரமணர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னிடம் இருக்கும் 3 ரூபாவை திண்டிவனத்திற்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திற்கு 2 ரூபாய் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையாரை பற்றிய ஒரு எண்ணம், அவருடைய நாமத்தை உச்சரித்துக்கிட்டே தன்னுடைய பயணத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த புகையிரத வண்டியில் அவருடன் பயணம் செய்த ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திண்டிவனம் சென்று திருவண்ணாமலை செல்வதை விட விழுப்புரத்தில் இறங்கி கொண்டு திருவண்ணாமலை செல்வது இலகு அப்படின்ற ஒரு இலகுவான வழிமுறையை சொல்றாங்க. அவர் சொல்லியது போல் விழுப்புரத்தில் இறங்குறாங்க. விழுப்புரத்தில் இறங்கும் பொழுது தன்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா 2.5 சதம் தான் இருக்கு. இதை வைத்து எப்படி நான் திருவண்ணாமலைக்கு போறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது
பசி ஒரு பக்கம் அவருக்கு வந்து மயக்கத்தை கூட ஏற்படுத்துகிறது. அப்போ அவருடைய அந்த முகத்தை பார்த்து அங்கே வந்து ஒரு உணவு விடுதியை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு உரிமையாளர் அவரை பார்த்து அவருடைய பசி மயக்கத்தை பார்த்து அவரை கூப்பிட்டு அவருக்கு உணவு கொடுக்குறாங்க அந்த வேலையில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புகையிரத நிலையத்தில் இருக்கும் உதவியாளரிடத்துல போய் சொல்கிறாங்க, என்னிடம் இருப்பது இவ்வளவுதான், இந்த காசுக்கு எனக்கு வந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த தூரத்துக்கு டிக்கெட் தாங்க, திருவண்ணாமலை மட்டும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி அவருக்கு வந்து மாம்பழப்பட்டு வரை அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாம்பழப்பட்டு நிலையத்தை அடைந்ததும் அங்கே இருந்து திருவண்ணாமலை செல்லும் வழிக்கு கால்நடையாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்று மாலை பார்த்திங்கன்னா 1/2 மணி நல்லூரை வந்து அடையிறாங்க. அங்கே வந்து முத்துகிருஷ்ண பாகவதர் என்ற நலன்பர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க அந்த வேளையில். வெங்கட்ராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்ரீ ரமணர் மகரிஷி அவர்கள் தான். அப்போ அங்கே அவங்களுக்கு உணவளிக்கிறாங்க. அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய காதில் இருக்க கடுக்கண்ணை வந்து கலட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் காசை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அவருக்கு கையில் வந்து 4 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. திருக்கோயிலின் ரயில் நிலையத்தை அடைந்த வெங்கட்ராமன் அவர்கள் திருவண்ணாமலைக்கு செல்லும் ரயிலில் ஏறி அமர்றாங்க. ரயில் புறப்பட்டதுடன் வெங்கட்ராமன் அவர்கள் அருணாச்சலரை மனதில் நினைத்து தியானித்து அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே பயணிக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு பயணம் செய்த அந்த நாள் பார்த்திங்கன்னா 1896 செப்டம்பர் மாதம் அவர் வந்து பயணம் செய்ய ஆரம்பித்து திருவண்ணாமலை வந்து அடைகிறாங்க. அடைந்த பிறகு திருவண்ணாமலையில் இருக்கும் இறைவனுடைய கோயிலினுடைய அந்த கோபுரத்தை பார்த்தவுடன் அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர், பரவசத்துடன் கைகளை உயர்த்தி இறைவனை வணங்குறாங்க. திருவண்ணாமலை வந்து அடைஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு, ஸ்ரீ ரமணர் அவர்களுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்குள்ளே அப்படி வேகமாக ஓடுறாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு மக்கள் கூட்டம் இருக்கவில்லை. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுவே அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அங்கே ஓடி சென்று அருணாச்சலேஸ்வரரை சந்திக்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம்ன்ற ஒரு ஆனந்தம், உமையாளையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அங்கே ஓடி சென்று இறைவன் லிங்க வடிவமாக இருக்கிறார். அவரை தன்னுடைய கைகளால் ரொம்ப சந்தோஷமாக தழுவிக்கொள்கிறாரு. தழுவி அந்த ஆனந்த கண்ணீர், அந்த நேரத்தில் அவருடைய எண்ணம் வந்து எந்த அளவு இருந்திருக்கும், எந்த அளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். அதற்கு பிறகு ரொம்ப நேரமாக ஆலயத்தில் அமர்ந்திருந்து கண்களை மூடி தியானம் செய்த பிறகு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி தன்னுடைய வாழ்க்கை இங்கே தான், தான் நிரந்தரமாக இங்கே தான் இருப்பேன் என்ற ஒரு முடிவோடு குளத்தை நோக்கி போகிறாங்க. குளத்தில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர், உங்களுடைய முடியை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, சின்ன குடுமி வச்சுருக்காரு, முழுமையாக அவருடைய முடியை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு தன்னுடைய கையில் இருந்த காசை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குளத்தில் போட்டுடுறாரு. போட்டுட்டு ஒரு புதிய மனிதனாக வெளியே வராரு. தான் உடுத்திருந்த ஆடையிலிருந்து கிழித்து எடுத்த ஒரு சிறு தொண்டை தான் அவர் அணிந்து கொண்டு பால யோகியாக திருவண்ணாமலையிலே அமர்ந்து கொள்கிறார். அங்கே இருக்கும் 1000 கால் மண்டபத்தில் வந்து அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து மௌன சுவாமிகள்னு அப்படின்னு ஒருத்தர் பாராரு. அவர் என்னன்னா, இவருடைய முகத்தையும் இவருடைய அந்த அமைதியையும் பார்த்து விட்டு அவர்கிட்ட வந்து அவர் கையில் வந்து அப்போ ஒரு பழைய சாதத்தை தான் வச்சுருந்தாங்க. அதனுடைய ஒரு கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ரமணர் அவர்கள் மகிழ்ச்சியாக அதை வாங்கி அருந்துறாங்க. 1000 கால் மண்டபத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ரமணர் அவர்கள் அதுக்கு பிறகு ரொம்ப அமைதியாக சாந்தமாக அங்கே இருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஒரு பால யோகி வந்திருக்காங்க, அவரை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. வரவங்க கையில் பழம், பால் அப்படின்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ரமணர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்ரீ ரமணர் அவர்கள் யாரும் வந்து எதையும் சந்தோஷமாக கொடுத்தா வேண்டாம் என்று சொல்லாமல் அன்பாக வாங்கி எடுத்துக்கொள்வாங்க. அப்போ வந்து சிலர் வந்து அன்பாக கொடுப்பாங்க, சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் வந்து கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் ஒன்றுமே பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறார்கள். பாலயோகியாக நிரந்தரமான நிம்மதியை நாட வேண்டும் என்ற உணர்வோடு கோயிலை சுற்றி வளம் வந்தவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய கண்களுக்கு வந்து பாதாளலிங்க சன்னதி அப்போ தெரியுது. பாலயோகி வெங்கடராமன் அவர்கள் தன் இருக்கைகளும் உயர்த்தி பொன்னான் மேனியனே தியானித்தவாறு அந்த சன்னதிக்குள்ளே போகிறாங்க. சன்னதிக்குள் நுழைந்து இருளடைந்து இருந்த அந்த சன்னதிக்குள்ளே வந்து தியானத்தில் ஆழ்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த பாதாள குகையில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் எல்லாம் இருக்கிறது ஒரு வழமையான விடயமா இருந்தது. ஏன்னா ஒரு இருட்டான அறையாக இருந்தது அப்படின்றதுனால. ஆனால் இங்கே தியானத்தில் இருந்த ஸ்ரீ ரமணர் அவர்களை இந்த பூச்சிகள் எல்லாம் கடித்திருந்தும் அவருக்கு எந்த ஒரு வேதனையும் அது கொடுக்கவில்லை. ரொம்ப ஆழ்ந்த ஒரு தியானத்தில் இருக்கிறாங்க. இவருடைய இந்த தியானம், இந்த மௌனத்தை வந்து அறிந்து கொள்பவர் யார் அப்படின்னா, சத்குரு ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகள் அவர்கள் வந்து அறிந்து கொள்கிறாங்க. ஒரு பால
யோகி அவர்கள் வந்து இங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் வந்து கல்லால் அடித்து இன்னும் துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் இருந்த இடத்திலேயே அமர்ந்து தியானம் செய்துட்டு இருக்காரு. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இன்னும் சில அங்கே இருக்கும் சில நபர்களை அழைத்துட்டு வந்து இவரை குகையிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுக்கும் பொழுது இவருடைய உடம்புல வந்து நிறைய இடங்கள்ல காயம், ரத்தம் எல்லாம் வடிந்திருக்கும் நிலையிலும் கூட தியானத்தில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவரை எழுப்பி அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊரில் இருக்கும் மக்களுக்கெல்லாம் செய்தி பரவுகிறது. பாலயோகியாக அவர் விளங்குகிறார். அப்போ இவரை பார்க்கணும், இவருடைய முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸ் இருந்தது. அப்போ எல்லாருமே இவரை பார்க்கறதுக்கு திரண்டு வராங்க. ஆனாலுமே எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பார். யாராவது வந்து ஏதாவது அன்பா கொடுத்தா வாங்கிக்குவார். அது நீயும் அமைதியாக தியானத்தில் தான் இருப்பார். இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கேள்விப்பட ஆரம்பித்தா என்ன செய்வாங்க? கண்டிப்பாக இவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு திரண்டு வர ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸ்ரீ ரமணர் அவர்களுக்கு வந்து சின்ன சுவாமிகள் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தண்டி நாயனார் என்னும் நண்பரும் திருவண்ணாமலையில் இருக்கும் குருமூர்த்தம் என்ற சைவ சமயம் அடுத்த சமாதி கோயிலில் வந்து நிர்வாகியான அண்ணாமலை தம்பிரானிடம் வந்து சின்ன சுவாமிகளை பற்றி சொல்றாங்க. அவர் வந்து மிகுந்த நேரம் தியானத்தில் இருப்பார். ஆனால் மக்கள் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சில நேரங்களில் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது சிலர் அவருக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் இதை கேட்கும் பொழுது. இதை கேட்ட பிறகு உத்தண்டி நாயனாரும் அண்ணாமலை தம்பிரானும் சுவாமிகளுடைய பாதத்தை பணிந்து அந்த நேரத்தில் சின்ன சுவாமிகள் இருப்பிடத்துக்கே வராங்க. உத்தண்டி நாயனாரும் அண்ணாமலை தம்பிரானும் வந்து இவரை வணங்கிக்கிறாங்க. வணங்கி வந்து சுவாமிகள் அவர்கள் தியானத்துக்கு உகந்த ஏகாந்த இடமாக தாம் தேர்ந்தெடுக்கும் இடம் இருக்க வேண்டும் என்பதனால குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் முதல் குருவான தெய்வீக சிகாமணி தேசிக பராமாச்சரிய சுவாமிகள் சமாதி இருக்கும் குருமூர்த்தம் என்ற கோயிலை தம்பிரான் அவர்கள் தேர்வு செய்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பக்தர்களுடைய கூட்டம் அலை மோதுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன தடுப்பு வேலி போடுறாங்க இவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஒரு தொடர்ந்தும் தியானத்தில் இருக்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் தியானத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு எந்தவித ஒரு அசைவுமே இல்லாமல் இருந்ததுனால இந்த செவ்வரும்புகள் கூட்டம் நிறைய வந்து கூடியிருந்தது அந்த இடத்துல. ஆனால் ஸ்ரீ ரமணர் அவர்களை அது கடிச்சாலுமே அவருக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அவர் தியானத்தில் இருக்காரு. பார்க்க வந்த பக்தர்களுக்கு தான் ஒரு பெரிய கஷ்டமாயிட்டது. ஏன்னா இந்த எறும்புகள் எல்லாம் பக்தர்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஸ்ரீ ரமணர் அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அது. உணவின்றி உறக்கமின்றி ஆழ்ந்த தியானத்திலிருந்து தன்னுள் இருக்கும் இறைவனை இன்னும் தேடிக்கொண்டு அவருடன் இணைந்து கொண்டிருந்தார் ஸ்ரீரமணர் அவர்கள். சுவாமிகள் அவர்களுடைய இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தம் சமாதி கோயில் பிரகாரத்திலிருந்து அது பக்கத்தில் இருக்க மாந்தோப்புக்கு மாற்றினால் பக்தர்களினால் உண்டாகும் இட நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீ ரமணர் அவர்கள் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாந்தோப்பு பலமாக கட்டுக்காவலுடன் கூடியதாக இருந்தபடியினால நிறைய வெளி மனிதர்கள் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர்களுக்கு இன்னும் அங்கே தியானம் செய்வதற்கு சிறப்பாக இருக்கிறது. அத்தோடு இல்லாமல் திருவாசகம், தேவாரம், சூடாமணி ஆகிய நூல்களை கொண்டு வந்து சுவாமி அவர்களுக்கு படித்தும் காட்டி விளக்கங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மலையாளத்தில் எழுதப்பட்ட ஆத்தியாத்மம் ராமாயணம் என்ற நூலை வந்து பழனிசுவாமி அவர்கள் படித்து காட்டி அந்த மலையாள மொழியின் மீது இருந்த ஆர்வத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் மீது வாசகம் செய்த பத்மநாபர் சுவாமிகள் என்பவரிடம் வந்து மந்திர சாஸ்திரம், ஆயுர்வேதம், பிரித்தம், சோத்திரம் போன்ற நூல்களை வந்து சுவாமி அவர்கள் வாங்கி படிச்சிருக்காங்க. தம்மை நாடி வருவோம் சுவாமி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களிடத்திலே தான் கேட்டு அறிந்த பல விடயங்களை அவர்களுக்கு நூல்கள் மூலம் தான் தேடி அறிந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லிய ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஸ்ரீ ரமணர் அவர்கள் வந்து வீட்டில் வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு தானே வந்தாங்க. அப்போ அண்ணா வந்து அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த பிறகு அவருக்கு மிகுந்த ஒரு வருத்தம் கொடுக்கின்றது, மிகுந்த அளவு கவலை கொடுக்கிறது. தம்பி எங்கே போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு அவர் தேட முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், எங்கே சென்றார் என்றால் தானே தேட முடியும். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, தகப்பனை பார்க்க போகின்றேன் அப்படின்றது தான் குறிப்பிட்டிருந்தார். அப்போ எந்த திசை நோக்கி பயணித்தார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவரை பற்றி யோசிச்சு அவங்க அண்ணாவுக்கு ஒரு பெரிய வேதனை. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஓடி செல்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருவர் திருவண்ணாமலையிலிருந்து வாராரு அவங்களுடைய ஊருக்கே வந்து. ஸ்ரீ ரமணர் அவர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க, வெங்கட ராமணர் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பால யோகியா இருக்கிறாங்க, ரொம்ப ஆத்ம ஞானம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தியானத்தில் எல்லையற்ற ரீதியிலே பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு
அவங்க அண்ணனுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்று தன்னுடைய தம்பியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஸ்ரீ ரமணர் அவருடைய சித்தப்பா வந்து ரமணர் அவர்களை பார்ப்பதற்கு கிளம்புறாங்க. இப்போ அவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, கிளம்பி அவரை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து தன்னுடைய நண்பரோட கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் அங்கே மாந்தோப்பில் வந்து பார்க்க போனால் மாந்தோப்பில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், நிறைய மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. உடனடியாக அவரை போய் பார்க்க முடியாது. அப்போது அங்கே இருக்கும் சிலரிடத்திலே ஸ்ரீ ரமணர் அவருடைய சித்தப்பா அப்படின்னு பேர் எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் உள்ளே வர சொல்வார். உள்ளே போய் பார்த்து அவருடைய சித்தப்பாவுக்கு ரமணர் அவர்களை பார்த்து பெரிய அதிர்ச்சி. காரணம், மெலிந்து ஜடாமுடியுடன் ஒரு வித்தியாசமான தோற்றத்திலேயே அவர் பார்க்குறாரு. அப்போது அவருடைய பேர் வந்து வெங்கடராமனர் அப்படின்னு சொல்லி அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்படுகிறது. மதுரைக்கு வந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் எல்லா வசதிகளையும் உங்களுக்கு செய்து தாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஸ்ரீ ரமணரிடத்திலிருந்து ஒரு பதிலுமே இல்லை. மௌனம் என்பதுதான் மொழியாக கொடுக்கப்பட்டது. சரி அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்து இவரை வணங்கி விட்டு ஊருக்கு திரும்பி போகிறாங்க. ஊர் திரும்பி அவருடைய சித்தப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீ ரமணர் அவர்களுடைய தாயை சந்தித்து அவருடைய மகனின் தவக்கோலத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மா அழுது புலம்புறாங்க. தன் மகனுடைய நிலையை எண்ணி அவர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு அம்மா கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஸ்ரீ ரமணர் அவர்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய அம்மா வருவாங்க இங்கே அப்படின்ற எண்ணத்தினால மாந்தோப்பிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கே போகிறாங்கன்னா, சுவாமிகள் திருவண்ணாமலை ஐயன் குளத்துக்கு அருகே இருக்கும் அருணகிரிநாதரின் திருக்கோயிலுக்கு சென்று அமர்ந்து பிறகு அங்கிருந்து அண்ணாமலையார் கோயில் கோபுரம் பூந்தோட்டம் என இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார். கடைசியாக சுவாமிகள் வந்து பவளக்குன்று அப்படின்ற இடத்துல அமர்றாங்க. அவர் சென்று அமர்ந்த பவளக்குன்று சுவாமிகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. தியானம் செய்ய சுவாமிகளுக்கு உகந்த ஒரு இடமாகவும் இருக்கிறது. இந்த பவளக்குன்றில் பார்த்தீங்கன்னா பவளகிரிநாதர் கோயில், திருமடம், அழகிய குகை, சுற்றுப்புறம் என்று ஒரு இயற்கையோடு கலந்த ஒரு அழகிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. பவளக்குன்றில் அமர்ந்து தியானம் செய்துட்டு இருக்காங்க ஸ்ரீ ரமணர் அவர்கள். இதை கேள்விப்பட்டு மக்கள் அங்கேயும் அவரை பார்க்க போயிட்டே இருக்காங்க. இந்த இடத்தையும் அவங்களுடைய அம்மா கேள்விப்பட்டு நேராக போகிறாங்க. பவளக்குன்றில் வந்து ஸ்ரீ ரமணர் அவர்களை பார்த்த பிறகு அவங்க அம்மாவுக்கு மனசு தாங்கள ஓடி திரிந்து விளையாடி கொண்டிருந்த என் மகனா இப்படி இருப்பது அப்படின்னு அழுது புலம்புறாங்க. தாயல்லவா, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும். வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரமணர் அவர்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உங்கள் இஷ்டப்படியே வந்து இருங்க அப்படின்னு அன்பா அழைக்கிறாங்க. அவருடைய மனதில் வந்து எப்பொழுதுமே இறைவனுடைய எண்ணம் மாத்திரமே நிலை பெற்றிருந்தது. திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இறைவன் மாத்திரமே அவருடைய சொந்தம் அப்படின்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அவருடைய தாயினுடைய அழும் குரலை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீ ரமணர் அவர்களிடத்துல அம்மாவனுடைய இந்த அழுகையை பற்றி கூறும் பொழுது கையில் வந்து ஒரு காகிதத்தில் ஒரு விடயத்தை எழுதி கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மை இயக்குபவர் ஆண்டவன், அவர் நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும். நாம் நினைப்பது எதுவுமே நடக்காது, நாம் நினைப்பது வேறொன்றாகவே நடந்து தீரும். அதனால இறைவனிடத்தில் எப்பொழுதும் ஒன்றிணைந்த சிந்தனையுடன் இருப்பதே சிறந்தது. எது நடக்குமோ அது நடக்கும் அப்படின்னு எழுதி அந்த துண்டில் கொடுக்குறாங்க. இந்த துண்டை எடுத்து வாசித்த பிறகு அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக மகன் வரப்போகிறது கிடையாது, இங்கேயே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தன்னுடைய ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த துண்டில் எழுதப்பட்ட விடயத்தை பார்த்த பக்தர்கள் எல்லாம் உள்ளத்திலே இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை இடத்துல இருக்கிறது என்பதை எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பவளக்குன்றில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேறொரு இடத்துக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கிறாங்க தியானத்திற்காக. அப்போது என்னென்னா, பவளக்குன்றிலிருந்து அவர் மாறிய முதல் குன்று எது தெரியுமா? விருப்பாஷ குகை. இந்த குகையில் விருப்பாஷ தேவர் என்பவர் ஒரு சமயம் வசித்து வந்ததால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பாஷ குகையில் பார்த்திங்கன்னா தேவரின் சமாதியும் மடமும் உள்ளது. விருப்பாஷ குகையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஓங்கார ஒலி ஒலித்து கொண்டே இருக்கும். அப்போது ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஸ்ரீ ரமணர் அவர்கள் அங்கே வந்துட்டாங்கன்னு பக்தர்கள் கேள்விப்பட்டோன்னா அங்கேயும் போனதுனால ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த விருப்பாஷ தேவ சமாதி கோயிலை வந்து மடத்தையும் நிர்வகிக்கும் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திகை தீப திருநாள் அன்று மாத்திரம்தான் கட்டணம் வசூலிப்பாங்களாம். இந்த மக்கள் கூட்டம் அதிகரிக்க இவங்கெல்லாம் கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து சுவாமிகளுடைய காதுக்கு கேள்விப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த குகையை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறி ஒரு புளிய மரத்தடியில் போய் அமர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்த சத்குரு சுவாமி குகையில் போய் தங்கிடுறாங்க. இதனால் விருபாஷ தேவ சமாதி கோயிலுக்கும் மடத்துக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் குறைவே அவர்களது வருமானமும் நாள்தோறும் குறைந்து விடுகிறது அப்படின்ற விடயத்தை சொல்லியிருக்காங்க.
அதற்கு பிறகு இந்த விருபாஷ குகையினுடைய நிர்வாகம் வந்து தங்களுடைய தவறை உணர்றாங்க. சுவாமி கிட்ட போய் அவரை மீண்டும் அங்கே வர சொல்லி கேட்குறாங்க. அவர் சில குகைகளுக்கு மாறி மாறி தியானத்துக்கு போய் அமர்ந்த பிறகு மீண்டும் விருபாஷ குகைக்கு தான் வாரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. விருபாஷ குகையில் இருக்கும் பொழுது கார்த்திகை தீப திருநாள் வருது. மக்கள் நிறைய பேர் வந்து ஒன்று கூடி வராங்க. ரமண மகரிஷி அவர்கள் வந்து தியானத்துல இருக்கும் பொழுது மக்களும் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு எல்லாரும் அவருடன் இணைந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த விருபாஷ குகை அமைந்திருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. கோடை காலத்துல வந்து குகைக்குள்ள வந்து குளிர்ச்சியா இருக்குமா, ஆனால் வெளிப்புறம் அதிகமான வெப்பமாக இருக்குமா. ஆனால் ஸ்ரீரமணர் அவர்களுக்கு வெளிப்புறமாக இருந்தாலும் சரி உள்புறமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் மக்கள்லாம் இந்த வெயில்ல சுவாமிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சுவாமிகள் எப்பொழுதும் அதிகமாக பேசுவது கிடையாது. மௌனம் ஒன்றே அவரது மொழியாக இருந்தது. இருந்தாலும் தன்னிடம் வரும் அறிஞர்களுடன் பண்டிதர்களுடன் மட்டுமே ஆன்மீகம் பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சில சமயங்களில் தன் கைப்பட்டு தான் கருத்துக்களையும் எழுதி காட்டி விளக்கமும் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இருக்கும்போது தான் திருவண்ணாமலை நகராட்சியில் பணிபுரிந்து வந்த சேஷையா சுவாமிகளை அடிக்கடி வந்து சந்தித்து ஆன்மீக விளக்கங்களை கேட்டு அறிந்து கொள்ளும் ஒரு பழக்கமுடையவராக இருக்காங்க. இவர் வந்து ராமபிரானின் திருநாமத்தை எப்பொழுதும் உச்சரிப்பவராகவும் தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவும் கொண்டிருந்தார். அப்போ ஸ்ரீ ராம பக்தர் வேத சாஸ்திரங்களின் நல்ல புலமை பெற்றிருந்தார். அப்போ யோக சாஸ்திரம், விவேகானந்தர் நினைவுகள், ராமகீதை போன்ற அறிவு பொக்கிஷங்களை கூற்று வாழ்க்கையின் பக்குவ நிலையும் பெற்றவர். இவருக்கு ஆன்மீகத்தில் ஏற்படும் சந்தேகங்களை சுவாமிகளின் எழுத்து மூலம் கூறி விளக்கம் கேட்டுக்கொள்வார். இவ்வாறு தனக்கு சுவாமிகள் அளித்த ஆன்மீக விளக்கங்கள் அனைத்தையும் தொகுத்து இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த தொகுப்புக்கு வந்து விசார சங்கிரகம் அப்படின்னு பெயரிட்டு பிற்காலத்துல நூலா வெளியிட்டிருந்தாரு. தான் இருந்த விருபாஷ குகையில் இருந்து கொண்டே பல மக்களுக்கு அறிவுரைகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கான நிறைய விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. மௌனம் என்பது மொழியாக இருந்தாலும் பல நூல்கள் பற்றி சிறப்பான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. தன்னிடம் வரும் அன்பர்களையும் பக்தர்களையும் எப்பொழுதுமே பார்த்து மகிழ்ந்து பல கருத்துக்களை தன்னுடைய மௌன மொழியாகவே அவங்க பரிமாறியிருக்காங்க. அதனால் பக்தர்கள் எப்பொழுதுமே அவரை தரிசிப்பதே ஒரு வழமையான விடயமாகவும் கொண்டிருந்தாங்க. திருவண்ணாமலையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அங்கேயே இருக்க வேண்டும், இறைவனுடைய பாதத்திலே அவருடைய சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை ஏற்படுத்தி கொண்டவர் தான் ஸ்ரீ ரமணர் அவர்கள். பகவான் ஸ்ரீ ரமணர் அவருடைய வாழ்க்கை பயணத்தின் 2ஆம் பாகத்தை மீண்டும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் பார்க்கலாம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.